ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ளூமிங் ஃப்ளவர் பில்லோ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு பேட்டர்ன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 4 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயினில் நான் போயிட்டு 14 டபுள் க்ரோஷெட்ஸ் போடுறேன். இந்த 4 செயினோட சேர்த்து நமக்கு 15 இருக்கும். ஸோ இப்படி 14 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் இந்த செயினில் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அடுத்து வர ரோஸ் ஃபுல்லாகவே பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லூப்பில் நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொண்டு வரதுனால ஸோ நீங்கள் பேக் லூப்பில் மட்டும் அடுத்தடுத்த ரோவை நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட பேக் லூப்ல மட்டும்தான் நாம ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வர போறோம். இது வந்து நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் பேட்டர்ன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் லூப்ல நீங்க போயிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 செயினோட டாப்ல நீங்க போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோவும் நம்ம நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸ் தான் பண்ண போறோம், பேக் லூப்ல மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நான் போயிட்டு பேக் லூப்ல 2 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்றேன். இப்போ நான் பேக் லூப்ல 2 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டிச்சோட பேக் லூப்ல நான் ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சோட பேக் லூப்ல நான் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போடுறேன். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வந்து நார்மல் இன்க்ரீஸ் பேட்டர்ன் தான். ஸோ இப்படி இந்த ரோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கலர் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக நான் ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் போட்டுட்டு நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுவோமோ அதே போல் பண்ணிட்டு வாங்க. பேக் லூப்பில் மட்டும் நான் நெக்ஸ்ட் ரோவில் ஒரு டபுள் க்ரோஷெட் பேக் லூப்பில் போடுறேன். தேர்ட் ஸ்டிச்சில் நான் பேக் லூப்பில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போடுறேன். அப்புறம் 4th ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் பேக் லூப்பில், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் பேக் லூப்பில், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷெட்டுன்னு நான் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ நார்மலான சர்க்கிள் இன்க்ரீஸே நீங்கள் உங்களுக்கு தேவையான ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு தேவையான ரோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன்.
இப்போ எனக்கு தேவையான ரோஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் 2 கலராக நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூப் எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம இந்த ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம 5 ஸ்டெப்பை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது ஒரு சிங்கிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், தேர்ட் ஸ்டிச்சில் 5 ட்ரிபிள் க்ரோஷெட், ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், ஃபிஃப்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இந்த 5 ஸ்டெப்பை தான் நாம் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் அந்த இடத்துல போடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டிச்ல 5 ட்ரிபிள் க்ரோஷெட் பாருங்க. தேர்ட் ஸ்டிச்ல 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும். ஸோ தேர்ட் ஸ்டிச்சில் 5 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட் போடுங்க. ஃபோர்த் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. இப்போ இந்த 5 ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வர போகிறோம் இந்த சர்க்கிள் எல்லாம். இப்போ நம்ம இந்த 5 ஸ்டெப்பே தானே ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 ட்ரிபிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேட், ஃபிஃப்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறீங்க இந்த ஃப்ரண்ட் லூப்ஸில். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நான் இப்போ பண்ணுறத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்தது 5 ட்ரிபிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நான் இந்த ஃப்ரண்ட் லூப்லலாம் பண்ணிட்டு வர போகிறேன்.
இப்போ நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம் இல்லையா? அதுல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு, ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் லூப்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இதே 5 ப்ரொசீஜர தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹூக்க இந்த ஃப்ரண்ட் லூப்ல விட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட். தேர்ட் ஸ்டிச்ல 5 ட்ரிபிள் க்ரோஷெட். ஃபோர்த் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட். ஃபிஃப்த் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். செகண்ட் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட். தேர்ட் ஸ்டிச்ல 5 ட்ரிபிள் க்ரோஷெட். ஃபோர்த் ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷெட். ஃபிஃப்த் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் அடுத்தடுத்த ரோஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடணும். இந்த ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோம் இல்லையா? அதில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே 5 ப்ரொசீஜரை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹூக்கை இந்த ஃப்ரண்ட் லூப்பில் விட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். தேர்ட் ஸ்டிச்சில் 5 ட்ரிபிள் க்ரோஷெட். ஃபோர்த் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். ஃபிஃப்த் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறீங்க இந்த ஃப்ரண்ட் லூப்ஸில். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறீங்க இந்த ஃப்ரண்ட் லூப்ஸில். ஸோ இந்த ஃப்ரண்ட் லூப்பில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துடணும். இப்படி நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும்.
இன்னொரு பீஸையும் நீங்க எடுத்துக்கிட்டு, இந்த பீஸையும் நீங்க எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதுலயும் நம்ம பேக் லூப்ல மட்டும் தான் ஜாயின் பண்ண போறோம். ஸோ பேக் லூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு வாங்க ஒவ்வொரு ஸ்டிச்லயும். இப்படி நீங்க பாதி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளார பில்லோவை வச்சுட்டு மீதி வந்து நீங்க சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க.